வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களே? இந்த வாரம் ஒரு வீடியோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலை சுற்று தான் வந்திருக்கோம். சரிங்களா? சென்னிமலைக்கு வந்தாச்சு. ரொம்ப தாகமாக இருக்குது. வெயிலில் வந்ததுனால ரொம்ப தாகமாக இருக்கிறதுனால ஒரு லெமன் ஜூஸை போட்டு இப்போ மலை ஏற போகிறோம். மலை ஏற போயிட்டு சென்னிமலை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு சென்னிமலை சுற்றி வீடியோ எடுக்க போகிறோம். அது கூட வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதான் இந்த வாரத்துக்கான ஒரு வீடியோ. சரிங்களா? இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி வாரம் ஏதாச்சும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக என்னை நம்பினோர் கைவிடப்படா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க சென்னிமலையை போய் சுற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து இந்த கந்தசஷ்டி கவசம் கேட்டிருப்பீங்க எல்லாருமே. எனக்குமே வந்து நான் இப்போ எனக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதும் சரி, ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும்போதும் சரி, அதாவது தெளிவே இல்லாமல் இருக்கும்போது கந்தசஷ்டி கவசம் நான் கேட்பேன். எனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது. நான் சும்மா சொல்லலை, நிஜமாவே நான் கேட்பேன். அப்படி கேட்கும்போது மன அமைதி கிடைக்கும் எனக்கு. சரியா? அந்த கந்தசஷ்டி கவசத்தை முதல்ல அதாவது எழுதி பாடின இடம் சென்னிமலை தான். நம்ம முதல்ல இந்த கோயிலில் தான் கந்தசஷ்டி கவசமே உருவாயிருக்கு. நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கும்போதோ இல்லை மன சோர்வாக இருக்கும்போதோ ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போதோ கந்தசஷ்டி கவசம் கேட்டு பாருங்கள். கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும். ஏன்னா நான் அப்படி கேட்குறேன். அவரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த காலையில் வந்து அபிஷேகம் வந்து 2 காலமாரி தான் அந்த பாலை தூக்கி சமந்துட்டு போகிற மாதிரி படி ஏறி போகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அதை நான் சொல்ல தேவையில்லை. அப்போ ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சித்தர் இருக்காராமா, புண்ணாக்கு சித்தர் அவர் பேர். சரியா? அப்படி புண்ணாக்கு சித்தர்னு ஒரு சித்தர் இங்கே குகை இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த குகையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பழனிக்கு போகிற ஒரு வழி இருக்காமா மக்களே. கண்டிப்பாக, அதாவது அப்படி இருக்காம, அது யார் பார்த்தது, அது உண்மையாக அப்போ இல்லை, ஆனால் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ஊருக்குள்ள. என்னன்னா, அந்த புண்ணாக்கு சித்தர் இருக்காருல்ல, அந்த குகையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பழனிக்கு பூமிக்குள்ளேயே போகிறதுக்கு ஒரு வழி இருக்காம மக்களே. அது கேட்கும்போது ரொம்ப அப்படியே உடம்பின் அருந்தி படத்தில் சொல்லுவார், சந்திரமிய படத்தில் வர இவர் கேட்டாலே நாடி நடமெல்லாம் ஆடிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சம்பவம். அதை கேட்டேன்னு எனக்கு அப்படியே ஃபுல்லாக அடிச்சிருச்சு மக்களே. சில தகவல்கள் நம்ம வந்து சும்மா போகக்கூடாது. கோயிலை பற்றி நம்ம இப்போ வந்துட்டோம், கோயிலை சுற்றி காட்டாமல் சில தகவல்களை சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் பல தகவலை சேகரித்து அவங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போகிற இப்போ வந்து இந்த கோயிலுக்கு போகிற அந்த மலைப்பாதையிலேருந்து இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கோயிலில் போயிட்டு மிச்சத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? போகலாமா? வாங்க. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னிமலைக்கு வந்தாச்சு. இப்போ சென்னிமலையை பற்றி சில தகவல்கள் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்னிமலை வந்து இங்கே முருகனுக்கு வந்து பால் தயிரில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி அந்த தயிரில் அபிஷேகம் பண்ணுற தயிர் எத்தனை நாளானுமே கெடாதாமா. ஃபஸ்ட்டு அது ஒரு அதிசயம் இங்கே இருக்காமா. எத்தனை நாளானுமே இங்கே வந்து அந்த முருகனுக்கு பண்ணுற அந்த அபிஷேகம் பண்ணுற தயிர் வந்து கெட்டு போகாதாம்மா. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டோம். சரியான கூட்டம் பார்த்தீங்களா? எனக்கு பின்னாடி எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. அன்னதானம்லாம் எதுவும் போடல. எல்லாமே அதாவது இந்த சாப்பிட்றாங்கல்ல, சாப்பிட்றத பார்த்து வேறு அன்னதானம் போடுறான்னு நினைக்கிறாரு. அன்னதானம் கிடையாது தம்பி. நம்ம வந்து என்ன சொல்றது, அது பிரசாதம். 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து அதை வாங்கணும். சரியா? வெள்ளை பையன் வாங்கி அதை சாப்பிடுவோம். எப்படி பட்டையில எப்படி இருக்கு? பத்தி பரவசமா இருக்கா? இது அடிக்கிறதுக்கும் காசு எதுவுமே புரியல. சரியா? விருப்பப்பட்டதை கொடுக்கலாமா? பாத்தீங்கன்னா நீங்க எது நல்ல என்னன்னு தெரியல மக்களே.
ஒரே கூட்டம், சரியான கூட்டமா இருக்கு. ஆனா நாங்க எப்பவுமே வந்தா அப்ப எங்களுக்கும் எங்க அப்பனுக்கு எதுவும் பிரச்சனைனா தெரியல. பள்ளிக்கு போனாலும் கூட்டத்துல அடிபட்டு மொதப்பட்டு தான் போய் பார்க்கணும். எந்த முருகன் கோயிலுக்கும் கிளம்புனாலும் கூட்டமாவே தான் இருக்கும். ஏதோ எங்க மேல அவர் சரியான கோவத்தில் இருக்காரு போல இருக்கு. இவனை நிம்மதியாவே இருக்க விடக்கூடாதுடா, வந்து இவன் லைன்ல நின்று மிதிப்பட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு போல இருக்கு. வந்துட்டோம், அப்படம் பார்த்தாச்சு. நல்லா நல்லா வந்து என்ன சொல்றது, அழகு வேற முருகன் வேற கிடையாது. அழகுன்ற சொல்லுக்கு முருகன் தான், சரியா? ஆமா, உண்மையில செம்மையா இருந்தாப்புல அவரு. அந்த அந்த பாக்குறதுக்கு செலவாயே தெரியல. உள்ள ஒரு குழந்தை உள்ள உட்காந்துருக்கு, அதாவது சின்னதா ஒரு குழந்தைய ஜோடிச்சு உட்காந்து வச்சிருக்க மாதிரி இருந்தாரு. நல்லா ராஜானகாத இருந்தாரு. பார்த்தாச்சு, மனசுல இருந்தது வேண்டியாச்சு. நடக்குதா இல்லையோ, எப்ப பண்றதானே, சரியா? வேண்டியாச்சு, வந்தாச்சு. இங்க போயிட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். பாத்தீங்கன்னா உண்மையிலே நிறைய அந்த கோயில் நல்ல ஒரு வைப்பா இருக்கு. ஒரு மலை கோயில், ஒரு காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தோம். போயிட்டு வரப்ப நல்லா ரிலாக்ஸா இருந்துச்சு. உண்மையிலேயே மனசு நிம்மதியா இருக்கு. முருகன் கோயிலுக்கு வந்தாவே எப்பவுமே நிம்மதியா தானே இருக்கும். உண்மையிலே செம கூட்டமா இருக்கு, சான்ஸே இல்லை, சரியான கூட்டம். சரிங்களா? இப்போ பிரசாதம் வாங்கிட்டு அதையும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். சரியா? முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம், சென்னிமலை. மறக்க முடியாத ஒரு இது, சூப்பரா இருந்துச்சு. ஆனா முருகன் சூப்பரா இருந்தார், அழகா இருந்தார். குட்டி அழகா குட்டியா தான் இருந்தாரு. சிரிப்பு அப்படியே பொண்ணு சிரிப்பு, அப்படியே சிரிச்ச மாதிரி இருந்தாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே நம்மள எல்லாத்தையும் செய்யறாரு அப்படின்னு. சரியான கூட்டம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், ஒரு அரை மணி நேரம் இருக்குமா, அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அன்னதானம் ஏதாவது போடுறாங்களான்னு தெரியல. ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு பினிஷ் பண்ணுற அப்படியே பட்டேன். சரி, போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கலாம். சூப்பரா இருக்குடா உண்மையிலே மக்களே. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற பொங்கல்லாம் அந்த டேஸ்ட் வரவே வராது. நான் எப்போ நீ என்னதான் செஞ்சாலும் கோயில் பிரசாதம் தான். ஏன்னா அது என்னன்னு தெரியல, அது தெய்வத்தோட அனுகிரகமா இல்லை என்னன்னு தெரியல, கோயிலில் வாங்குற பிரசாதம் தனி டேஸ்ட்டு தான். இந்த மாதிரி எங்கேயுமே வந்ததில்லை, நம்ம வீட்டில் செஞ்சாலும் வரமாட்டேது. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிரசாதம் வாங்கிட்டோம், பொங்கல் வாங்கியிருக்கோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சென்னிமலை வந்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு, முருகனையும் பார்த்தாச்சு, ஒரு நாளையும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. சரிங்களா? நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க, திருப்பூர் பக்கத்தில் இருக்கவங்க, ஈரோடு பக்கத்தில் இருக்கலாம் வந்துருப்பாங்கப்பா. நல்லா ஒரு நாள் பொழுதை கழிக்கணும்னா நம்ம திருப்பூருக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக வந்துட்டு போகலாம். உண்மையிலே நல்லா இருக்குது மக்களே. நல்லா ஜாலியாக வந்து மக்களோட மக்களாக சாமி கும்பிட்டு, ஒரு மலை மேலே இருக்குது. வெயில் டேனால கொஞ்சம் இதாக இருக்குது, ஈவினிங் டே வந்து இன்னும் நல்லாயிருக்கும். உண்மையிலே நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிட்டோம். சென்னிமலை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு டூர் முடிச்சிட்டோம். வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விஜய். நன்றி, வணக்கம். மறந்துடாமல் அக்கம் பக்கம் யாராச்சும் இருந்தீங்கன்னா சென்னிமலை வந்து நம்ம முருகன்ட்ட ஒரு தரிசனம் வாங்கிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.